நீதிமன்றமாவது தேசாவது முடிஞ்சா தடுத்து பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஹைகோர்ட்டாவது மதுராவது லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஐயா, லஞ்சம் கிறிஸ்தவன் முஸ்லிம் வாங்கல, நான் தரேன் லஞ்சம். நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்படாமல் ராஜா தொடர்ந்து பேசி வருகின்ற விஷயம் இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்ல ஏத்த வேண்டியது நம்மளோட கடமை. இது இறுதி பாடமா இருக்கணும். இந்துக்களை தொடருது. ஏன்னா நவாஸ்கனி வந்தா நடுங்குது உங்களுக்கு காலு மாநிலட்ட கூட்டம். இந்த வழக்கை கொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் ராஜாவுக்கு இல்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் காவல்துறைக்கு முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் போடுகிறது. சென்னை உயர்நீதிமன்றமே காவல்துறையிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறது. அவருடைய மனநலத்தை சரிபார்க்க வேண்டும். இவர் சொல்லுகிறார் தேச விரோதி என்கிறார், ஆன்டி இந்தியன் என்கிறார். அண்ணா துறையிலிருந்து அத்தனை பயலும் தேச துரோகி தான், இந்து விரோதி தான்.